ஹாய் ஹலோ மக்களே. நீ நம்ம பார்க்க போகிற என்ன படம்னு பார்த்தீங்க அப்படின்னா பன் பட்டர் ஜாம். இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து மிஸ்டர் ராஜு ஜெயமோகன் பண்ணியிருக்காப்புல. 2 ஹீரோயின்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2 ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியில் ஒரு பையன் ஒரு பொண்ணு. இப்போ இருக்கிற திருமண பிரச்சனைகளில் வந்து சிக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஆனால் லவ் மேரேஜ் மாதிரி இருக்கணும், அரேஞ்ச் நம்மளா பண்ணி வச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க ஒரு மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் வந்து ஹீரோ வந்து காலேஜ் போகிறாரு. காலேஜில் போனே அங்கே அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் செலிபிரிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணுது. காதல் காமம் எல்லாம் நடக்குது. எல்லாம் நடந்து ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்டு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இவர் லவ் பண்ணுறாப்புல, உயிராக லவ் பண்ணுறாப்புல. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் நண்பரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. ஏன் என்னன்னு சொல்லாமலே பிரிஞ்சு போயிறாரு. இவர் சோகமா இருக்காரு. அப்போ போய் ஒரு லவர் கேட்கும் போது, இந்த மாதிரி நான் உன்னை உயிரா லவ் பண்ணேன், நான் உன்னோட உண்மையான ஃபேனு, உன்னோட வீடியோக்கு எல்லாருமே நான் ஃபேன் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு வந்து அந்த கலாச்சார ஹீரோ கொஞ்சம் பிடிக்காம இருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆகுது. அப்படி பிரேக்கப் ஆகும்போது எப்பயும் போலதான் சோக கீதங்கள் எல்லாம் இருக்கதான் செய்யுது. இருந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்னொரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அவங்க தான் அந்த படத்தில் ஆக்சுவலாக ஹீரோயின். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அந்த பையன் வீட்டில் வந்து அவங்க அப்பா போலீஸ்காரர் இருக்கிறதுனால அவங்க அப்பாட்ட லவ் சொல்ல பயந்துக்கிட்டு அவர் இந்த லவ்வை பிரேக்கப் பண்ணுறாரு. கடைசியில் வந்து இவங்க 2 பேரும் 2 பிரேக்கப் பண்ணவங்களும் சேர்றாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. இதுக்கு இடையில வந்து நம்ம நடிகர் விக்ராந்த் இருக்காருல்ல, அவர் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாப்புல. அவர் என்னன்னா காதலுக்காக 25 அரியரை கிளியர் பண்ணுறதுக்காக திரும்ப காலேஜுக்கு வந்திருப்பாப்புல. சூப்பர் சீனியராக இருப்பார். அவரை பார்த்து காலேஜே பயப்படும், அதெல்லாம் வேற கதை. இவர் பார்த்தாருன்னா படிக்கவே மாட்டாரு. ஆனால் 25 பேப்பர் எப்படி கிளியர் பண்ணுறாருன்னு தெரியாது. மாடியில் உட்காந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறது மட்டும்தான் அவரோட வேலை. இப்படி இருக்கும்போது போயிட்டே இருக்கு. கடைசியில் அவர் கிளியர் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறாப்புல. அப்போ அவர் சொல்லிட்டு போகிற ஒரு வார்த்தை இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், படிப்பு தான் உனக்கு வாழ்க்கையை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை திருத்துறாரு. ஹீரோ வந்து படிச்சு கிடிச்சு அதே மொட்டைப்படியில் படிச்சு கிடிச்சு கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு கோல்டு மெடல் வாங்கிறாப்புல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் இவரும் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறத வந்து கொஞ்சம் நல்லா டீசெண்டான ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அதனால் அந்த படத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான படம்லாம் சொல்ல முடியாது. படம் ஓகே தான். இந்த மாதிரி வேறு எதுவும் உங்களுக்கு படங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.